إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அல்லாஹ்வினுடைய மாளிகையில் அவனிடமிருந்து மன்னிப்பையும் பேரருளையும் எதிர்பார்த்து வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னால் முடிந்தவரை மார்க்கத்தில் தெரிந்தவற்றை சொல்ல வந்திருக்கும் எனக்கும் அல்லாஹ் இந்த இடத்தில் எங்களை பொருந்திக் கொண்டு எங்களுடைய பாவங்களையும் மன்னித்து எங்களுடைய வாழ்வில் மென்மேலும் பரக்கத்தும் அருளும் புரிவதற்கு பிரார்த்தித்தவளாக ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய தாய்மார்களே, சகோதரிகளே, இன்றைய நாள் நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு விடயம், ஒரு சட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். முக்கியமான ஒரு சட்டம், அதிலும் குறிப்பாக மிக மிக அவசியமாக ஒவ்வொரு பெண்ணும் அறிந்திருக்க வேண்டிய ஒரு மார்க்க சட்டம், இத்தாவுடைய சட்டம். இத்தா என்றால் எங்கள் எல்லோருக்கும் தெரியும். கணவன் மரணித்தால் அதற்காக அந்த மனைவி துக்கம் அனுஷ்டிக்கும் அந்த நாட்களை நாங்கள் இத்தா காலம் என்று சொல்வோம். அது எங்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம். இத்தா கணவன் மரணித்தால் மாத்திரம் இத்தா இருப்பது கிடையாது. இத்தா இன்னும் 2 விஷயங்களுக்காக இத்தா இருக்கிறது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையானது. நாங்கள் முதலில் பார்க்க போவது, ஒரு கணவன் மரணித்தால் அந்த மனைவி எவ்வாறு இத்தா இருக்க வேண்டும், அதனுடைய சட்டங்கள் என்ன, நாங்கள் அதனை முறைப்படி செய்கின்றோமா அல்லது முறை தவறி செய்கின்றோமா, அல்லது அல்லாஹ் ரசூல் காட்டாத சில விஷயங்களை நாங்களாக முடிவெடுத்து அதிக பிரசங்கித்தனமாக நாங்கள் எங்களுடைய இத்தாக்களை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோமா என்பதை இந்த உரையில் தெளிவாக நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இதில் மென்மேலும் தெளிவை தர வேண்டும். முதலாவது, கணவன் மரணித்த ஒரு பெண். கணவன் மரணித்த செய்தி கேள்விப்பட்ட உடனே இத்தா இருக்க ஆரம்பிக்க வேண்டும். முதலாவது, கணவன் ஊரில் மரணித்தாலும் சரி, அல்லது வெளிநாட்டில் மரணித்தாலும் சரி, அல்லது எந்த தேசத்தில் கணவனின் மரண செய்தி ஊர்ஜிதமாக தெளிவாக கிடைத்தால் அந்த மனைவி அந்த நொடியிலிருந்து அவருக்கான துக்க அனுஷ்டானத்தை கடைபிடிப்பது மார்க்கத்தில் மிகப்பெரியதொரு விடயம். எங்களில் ஒரு சிலர் சொல்லுவாங்க, செய்தி கேள்விப்பட்டாலும் கொஞ்சம் தாமதமாகி அல்லது அடுத்த நாள் அதுக்கண்டு முறை ஒன்று வச்சு செய்வாங்க. எந்த நிலைமையில் அந்த மனைவி இருந்தாலும் ஒரு சில முக்கியமான 1-2 சட்டங்கள் இருக்கிறது. அதை செய்தவாறு அந்த பெண்மணி இத்தா இருக்க வேண்டும். எவ்வளவு காலம் இத்தா இருப்பது? முதலாவது கேள்வி, கணவன் மரணித்த நாளில் இருந்து சரியாக கணக்கிட்டு 4 மாதங்களும் 10 நாட்களும் ஒரு பெண் இத்தா இருக்க வேண்டும். அல்லாஹ் சூரத்துல் பக்ராவிலே 234வது வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான்,
வல்லதீன யுதவஃபௌன மின்கும் வயதரூன அஸ்வாஜா, உங்களிலே மரணித்து மனைவிமார்களை விட்டுவிட்டு சென்றவர்கள், அந்த மனைவிமார்கள் யதரப்பஸ்ன பி அன்ஃபுஸிஹின்ன அர்பஅத அஷ்ஹுரி வ அஷ்ரா, அவர்கள் 4 மாதங்களும் 10 நாட்களும் அவர்கள் கட்டாயம் இத்தா இருக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வினுடைய ஓர்டர், கட்டளை. இந்த உலகத்தில் கணவன் மனைவி உறவென்பது அது ஒரு மேன்மையான மகத்தான ஒரு உறவு. எங்கள் எல்லோருக்கும் தெரியும். ஒரு சிலருக்கு வாழ்க்கை கசப்பாக இருக்கலாம். பொதுவாக அல்லாஹ் கணவனுக்கு மனைவியையும் மனைவிக்கு கணவனையும் ஆறுதலாகவும் ஒரு நிம்மதிக்கான இடமாகவும் கண்குளிர்ச்சிக்கான ஒரு 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 பொக்கிஷமாகவும் அந்த வாழ்க்கையை தருவான். அதில் ஒரு சிலருக்கு சோதனையும் ஏற்படலாம். ஏன், நபிமார்களுக்கு கூட சரியான மனைவி அமையாமல் போயிருக்கு. நல்ல அடியார்களுக்கு கூட, உதாரணமாக ஆசியா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனின் மனைவி, அவங்களுக்கு ஒரு நல்ல கணவன் கிடைக்காமல் போயிருக்கிறது. அல்லாஹ் விதிவிலக்காக சோதனைக்காக வாழ்க்கையில் பிடிப்பில்லாமலும் கசப்பையும் ஏற்படுத்தி எங்களுக்கு சொர்க்கத்தை தர காத்திருக்கின்றான். பொதுவாக கணவனும் மனைவியும் என்ற உறவு அது அன்பின் அடையாளம். இந்த உலகத்தில் எங்களை பெற்ற தாயாக இருந்தாலும் சரி, எங்களை வளர்த்த தகப்பனாக இருந்தாலும் சரி, எங்களோடு பிறந்த சகோதரங்களாக இருந்தாலும் சரி, உற்ற நண்பியாக இருந்தாலும் சரி, தோள் கொடுத்த தோழனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் 3 நாள் தான் நாங்கள் என்ன செய்யலாம், அவங்கள நினைச்சி அழுது துக்கம் அனுஷ்டிக்கலாம். 4வது நாள் நாங்கள் பழைய நிலைமைக்கு மாற வேண்டும். ஒரே ஒரு உறவுக்கு மட்டும்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வாழ்க்கை, அந்த ஞாபகங்கள், இன்னும் பல நுட்பங்களுக்காக 4 மாதங்கள், கிட்டத்தட்ட 120 நாட்கள், கூடுதலாக இன்னும் 10 நாட்கள், 130 நாட்கள், கிட்டத்தட்ட ஹிஜ்ரி கணக்குப்படி நாங்கள் பார்த்தால் குறையும், நாட்கள் குறையும். எங்களுடைய கலண்டர் படி நாங்கள் பார்த்தால் நாட்கள் கூடும். நாங்கள் எங்களால் முடியுமான அளவு ஹிஜ்ரி கலண்டரை பயன்படுத்த வேண்டும். எங்களுடைய இஸ்லாமிய மாதம் சில நேரம் 29 நாட்களோடு முடிவடைந்துவிடும், சில நேரம் 30ஆக பூர்த்தியாகும், 31 இல்லை. இஸ்லாமிய கலண்டரில், ஹிஜ்ரி கலண்டரில் 31 கிடையாது. ஆனால் எங்களுடைய நாங்கள் பாவிக்கின்ற அந்த ஆங்கில கலண்டரில் 31 இருக்கிறது. அப்படி ஓரிரு நாட்கள் முந்தும் பிந்தும். ஹிஜ்ரி கணக்குப்படி பார்த்தால் எங்களுக்கு நாட்கள் குறையும். எனவே ஏழுமான அளவுக்கு அதனை நாங்கள் ஹிஜ்ரி கலண்டர் மூலம் கணக்கெடுப்பது மிகவும் சிறந்தது. அப்படி ஒரு உன்னதமான அந்த உறவுக்கு அல்லாஹ் வைத்த கால வரையறைதான் இவ்வளவு காலம். கட்டாயம் ஒரு பெண் இருந்தியாக வேண்டும். சிலர் சொல்லுவார்கள், என்னது நாங்கள் ஒழுங்க சந்தோஷமாக இருந்ததே இல்லை, அடியும் புடியும் சண்டையும் எதுவாக இருந்தாலும் கணவன் மரணித்தால் அந்த பெண்மணி இருந்துதான் ஆக வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கையை புரட்டி பார்த்தால் பல கசப்பான நிகழ்வுகள் இருக்கலாம். கணவன் என்ற உறவுக்கு அல்லாஹ் 4 மாதம் 10 நாட்களும் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறான். உண்மையில் நேசித்த ஒரு மனைவிக்கு அந்த நாட்கள் பொருத்தமான நாட்கள். சிலர் சொல்லுவாங்க, அந்த சீதேவியை மறக்க முடியலன்னு சொல்லுவாங்க. அவ்வளவு சந்தோஷமா, துக்கத்தில், இன்பத்தில், துன்பத்தில் கலந்து தன் மனைவிக்கு என்ன தேவை, என்ன தேவையில்லை, எது பிடிக்கும் பிடிக்காது, யாரோடு சந்தோஷமாக இருப்பாள், யாரோடு அவளுக்கு வெறுப்பாக இருக்கும், எது நல்லது எது கெட்டது என்று எங்களுக்கு பார்த்து பார்த்து செய்கிற அந்த கணவனுக்காக கட்டாயம் அந்த மனைவி இருப்பது தான் சிறந்தது. அல்லாஹ் உள்ளங்களை அறிந்தவர், அல்லாஹ் எல்லாவற்றையும் அறிந்தவர். அவனுடைய தீர்ப்பு அந்த 4 மாதமும் அந்த 10 நாட்கள். அடுத்தது நான் ஏற்கனவே சொன்னேன் தானே, 3 நாள் தான் மற்ற உறவுகளுக்கு நாங்கள் துக்கம் அனுஷ்டிக்கணும். இப்போ எங்களோட வீடுகளில் தாயோ தகப்பனோ யாரோ ஒருத்தர் கணவன் இல்லாத வேறொரு உறவு மரணித்து விட்டால் 3 நாட்கள் நாங்கள் சமைக்க மாட்டோம்.
சமைக்காமல் தான் இருக்க வேண்டும். அந்த 3 நாளும் எங்களுக்கு பக்கத்து வீடோ சொந்தங்களோ பந்தங்களோ நண்பர்களோ சமைத்து எடுத்துட்டு வந்து தந்தா போதும். அது கடையில் ஆர்டர் பண்ணித்தான் எடுக்கணும், அல்லது கோழி தான், அல்லது இறைச்சி தான், அல்லது பிரியாணி தான் என்ற எந்த ஒரு ஷரத்து நிபந்தனையும் இல்லை. அவங்களோட பசிக்கு கவலையோடு இருக்கிறவங்க சமைக்க மாட்டாங்க. அந்த துக்கம் 3 நாளும் அவங்கள நாம தான் கவனிக்கணும். அந்த வீட்டில் இருக்கிற அந்த குறிப்பிட்ட அளவுக்கு கொண்டு போனால் போதும். மேல் மிச்சமானவர்கள் அவர்களுடைய வீடுகளுக்கு செல்லுவது மிகவும் சிறந்தது. ஏனென்றால் சமைச்சு கொண்டாடுறவங்களுக்கு பாரம் கொடுக்கக்கூடாது. இது 3 நாள் தான். எங்களுடைய சமுதாயத்தில் 40 நாள் வரைக்கும் சாப்பாடு வரும். சம்பந்தம் கொண்டு வரும், தெரிஞ்சவங்க கொண்டு வருவாங்க. சம்பந்தம் கொண்டு வர்றது கடமை போல. சம்பந்தி எந்த நிலைமையில் இருந்தாலும் சரிதான், வசதியோ வசதி இல்லையோ, உழைப்புக்கு ஆள் இருக்கோ இல்லையோ, கட்டாயம் சம்பந்த வீட்டிலேருந்து வரணும். அப்படி ஒரு நிபந்தனை இஸ்லாத்தில் நான் எங்கேயும் காணவில்லை. யாருக்கு ஏழுமோ அவங்க முன் வரலாம். நல்ல விஷயம் தானே, அது நன்மை தானே, அது முன் வந்து கொடுக்கலாம். சம்பந்தம் என்கிறத நாம் என்ன செய்யணும், அதை முறியடிக்கணும். வசதி இருந்தால் சம்பந்தி கொண்டு கொடுக்குறது நல்லது, பிரச்சனை இல்லை. ஆனால் நம்மளோட பார்வை என்ன தெரியுமா, கட்டாயம் சம்பந்தக்காரர்கள் கொண்டு வந்திருக்காங்களான்னு தான் பார்ப்பான். அவங்களத்தான் முற்படுத்துவாங்க. அவங்க எப்படிப்பட்ட ஒரு ஏழையாக இருந்தாலும் பரவாயில்லை, அவங்க அங்கே இருக்கிற 150 பேருக்கும் சாப்பாடு கொண்டு வந்து, அதுவும் கடை சாப்பாடு எடுத்துக்கு வந்து சகனாக கொடுத்தா தான் அது முறை என்று நாங்கள் பழகி வைத்திருக்கிறோம். அல்லாஹ் மென்மேலும் பாதுகாக்க வேண்டும். இது நம்முடைய சப்ஜெக்டுக்கு அப்பாற்பட்டது. இருந்தாலும் இந்த சபையில் நான் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்ட ஒரு விடயம். அடுத்ததாக, இந்த 3 நாளைக்கு மேலே நாங்கள் என்ன செய்யக்கூடாது, நாங்கள் துக்கம் அனுஷ்டிக்கக்கூடாது. உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வாப்பா மௌத்தாயிட்டாங்க, கவலையில் இருக்காங்க. ரசூலுல்லாஹ்வோட மனைவி தான் உம்மு ஹபீபா. கவலையில் இருந்தவங்க 4வது நாள் வேண்டுமென்று தன்னை வளமை போல அலங்கரித்து தான் அத்தர் பூசிக்கொண்டு மனம் பூசிக்கொண்டு கலகலப்பாக இருக்கிறார்கள். ஒரு வார்த்தை சொன்னார்கள், என்னுடைய தகப்பன் மரணித்தது எனக்கு கவலை தான், இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு மனிதருக்கும் கணவனை தவிர வேறு யார் மரணித்தாலும் 3 நாளைக்கு மேலே துக்கம் கொண்டாடக்கூடாது என்று சொன்னதற்காக நான் சிரித்து கொண்டும் அலங்கரித்து கொண்டும் இருக்கின்றேன் என்று அந்த சஹாபி பெண்மணி சொல்லி காட்டுறாங்க. நபி அவங்க சொன்னால் அதை உடனே எடுத்துக்கொள்வாங்க. அதே போல் நாங்களும் எங்களோட வாழ்க்கையில் அதுகளை நாங்கள் நடைமுறைப்படுத்தணும். அடுத்தது நம்ம வேகமாக சொல்ல வேண்டி இருக்கிறது. அடுத்தது இந்த இருக்கிற பெண்மணியினுடைய ஆடை. அவங்க என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, யாரை பார்க்கலாம், யாரை பார்க்கக்கூடாது, யாரோடு பேசலாம், யாரோடு பேசக்கூடாது, இவ்வளவும் இருக்கு. இந்த விஷயங்களுக்குள்ள நிறைய பிழைகள் நடக்குது. தேவையில்லாத நிறைய கூற்றுக்கள், கருத்துக்கள். அந்த இருக்கிற பெண்மணிக்கு இன்னும் கஷ்டத்தை கொடுக்குற ஒரு சில வேலைகளை நம்முடைய மூத்த பெண்மணிகள் பார்ப்பாங்க. வீட்டில் இருக்கிற மூதாதையர்கள் இன்னும் கொஞ்சம் சுமையை கூடுதலாக கொடுப்பாங்க. அவங்களே குளறிக்கு அழுதுகிற நேரம் இன்னும் கொஞ்சம் சட்டத்திட்டங்களை கொண்டு போய் தலைக்கு ஏற்றுவாங்க. குறிப்பிட்ட 1-2 விஷயங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. முதலாவது, உம்மு அத்தியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி அவர்கள் எங்களுக்கு சில விடயங்களை தடுத்தார்கள் இந்த காலத்தில். ஒன்று, நாங்கள் லா நக்தஹில சுருமா போடக்கூடாது. முதலாவது, இருக்கிற பெண் சுருமா போடக்கூடாது. எங்களுக்கு அது வழக்கம் இல்லை, பழக்கம் இல்லை. ஆனால் அரபிகளுக்கு, அரபு பெண்மணிகளுக்கு சுருமா கட்டாயம் அவங்க போடுவாங்க. எந்த நேரம் அவங்களோட கண்களை அழகாகவும் கணவனுக்கு கவர்ச்சியாகவும் நோய் நொடிகளிலிருந்து பாதுகாப்புக்காகவும் சுருமா போட்டுக்கொள்ளுவாங்க. அது கடும் பெரியதொரு மருந்து, கண்ணுக்கு பெரியதொரு நிவாரணி. கண்ணுக்கு வருகின்ற வருத்தங்கள், நோய்களுக்கு பெரியதொரு நிவாரணி சுருமா. அதை பயன்படுத்தினார்கள். அந்த சுருமா இருக்கிற பெண்மணி
சுருமா பூசக்கூடாது. இரண்டாவது வலா நதத்தய்யப, வாசனை திரவியங்கள் அத்தரோ சென்ட்டோ ஏதோ அதிகூடிய மனமுள்ள சோப்புகளோ பாடி ஸ்ப்ரேயோ ஹேர் ஸ்ப்ரேயோ எதுவோ கிரீமுகளோ வாசங்கள் கூடுதலாக வாரதுகள் பாவிக்கக்கூடாது. நார்மலான சோப் பரவாயில்லை, அதிகூடிய வாசம், மனதை கவரும் வாசம், ஈர்க்கும் வாசங்கள் எதுவும் வாசனை திரவியங்கள் பூசக்கூடாது. மூன்றாவது வலா நல்பஸ சௌபன் மஸ்பூகன் இல்லா சௌப அஸ்ப், சாயம் பூசப்பட்ட ஆடைகள் போடக்கூடாது. சாயம் பூசப்பட்ட ஆடைகள், கழுவினால் அதிலிருந்து சாயம் வரக்கூடிய ஆடைகள், அதனோடு சேர்த்து அலங்காரமுள்ள ஆடைகள், இந்த ரெண்டு வகையிலையும் அடங்காமல் இருந்தால் நோமலான உடுப்பு, உதாரணத்துக்கு ஒரு யூனிஃபார்ம் எப்படி இருக்கும்? ஒரு வேலை செய்கிற ஒரு வேலையாளிட யூனிஃபார்த்தை பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் அதில் எந்த ஒரு அலங்காரமும் இருக்காது. யூனிஃபார்ம்ண்டா அது என்னது, நம்மளோட பாசையில் சொல்ல போனால் சப்பையாக இருக்கும் அந்த உடுப்பு. அதில் அழகோ ரசிக்கிறதுக்கு எதுவும் இருக்காது, அழகு கவர்ச்சிகள் எதுவும் இருக்காது, பூவோ காயோ எதுவும் இருக்காது. நோமலான சிலர் சொல்லுவாங்க வெள்ளையாத்தான் உடுக்கணும். வெள்ளைங்கிற வார்த்தை எந்த இடத்திலும் ஹதீஸில் வரல. வெள்ளையை உடுத்தோம்னு சொல்லி சொன்னால் அது அழுக்காகிற விதம் கூடுதலாக இருக்கும். வெள்ளையை பாவிச்சோம்னா அது அழுக்காகிற விதம் கூடுதலாக இருக்கும், பிரச்சனை இல்லை. ஆனால் வெள்ளை தான் உடுக்கணுமென்று இல்லை. சாம்பல் நிறமாக இருக்கலாம், அல்லது ஒரு வகையான எந்த ஒரு ஒரு ஈர்ப்பும் இல்லாத ஏதாவது ஒரு கலர், பூக்காய் இல்லாமல் பிளேனாகவும் போடலாம், அல்லது கண்ணுக்கு தெரியாத ஒரு பூ இருக்கிறதுக்காக அதை நம்ம கழிக்க தேவையில்லை. ஒரு சிலருக்கு உடனடியாக தச்சு போட வசதி இல்லாமல் இருக்கும், அதுக்கு மற்றவங்க உதவி செய்யணும். நார்மலான துணிகள், அது குறிப்பாக சாயம் போகிற உடுப்புகள் போடக்கூடாது, சாயம் பூசப்பட்ட ஆடைகள் போடக்கூடாது. இப்படி நார்மலான அலங்காரமோ பூக்களோ காய்களோ குறைந்த ஆடைகளை தெரிவு செஞ்சு போடணும். வெள்ளைதானுங்கிறது அவசியம் இல்லை. வெள்ளை யாருக்கு அவசியம் தெரியுமா? தமிழ் மதத்தவர்கள், இந்து மதத்தவர்கள், அவங்க வெள்ளை தான் உடுக்கணும். எது வரைக்கும்ண்டா மவுத்து வரைக்கும் அவங்க வெள்ளை தான் உடுக்கணும். நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த விஷயம். மவுத்து வரைக்கும், கணவன் மரணிச்சா அவங்க மரணம் வரைக்கும் அந்த வெள்ளப்புடவையோடு தான் இருப்பாங்க. அவங்க வெள்ளப்புடவை உடுத்தா அவங்க விதவை என்பதற்கு அடையாளம். அதை பார்த்துட்டு நம்முடைய சாதி சனம் அதே வெள்ளை என்ன செய்கிறாங்க, கொப்பி பண்ணிட்டாங்க. வெள்ளைங்கிறது ஒரு நிபந்தனை அல்ல, விரும்பினால் வெள்ளையும் போடலாம். சாயம் இல்லாததுங்க கொள்ள வெள்ளை வெறும், வெள்ளை உடுப்பு வெறும். அதுவும் இல்லாமல் யூனிஃபார்ம் போல இருக்கிற நார்மலான கலர்கள், சில நார்மலான கலர்கள் பார்வையை ஈர்க்கும், சில நார்மலான டிசைனுகள் அது பார்க்க ரோயலாக அழகாக இருக்கும். அப்படி இல்லாமல் பார்த்தா அதில் ஒன்றுமே இருக்காத ஆடைகளை பார்த்து தெரிவு செஞ்சு அந்த இத்தறிகிற பெண்மணிகளுக்கு அணிவிக்கணும். இவ்வளவு தான் ஒரு இத்தறிகிற பெண்மணி அணியக்கூடியது, அணியக்கூடாது. நகை நட்டுக்கள் போடக்கூடாது, அலங்காரங்கள் செய்யக்கூடாது. அலங்காரங்க கூட நகை அதுக்குள்ளே வரும். எவ்வளவு கிலோ கணக்கில் நம்மக்கிட்ட நகை இருந்தாலும் இத்தா காலம் முடியும் வரைக்கும் நகைகள் போடக்கூடாது. அது ஒரு சிறு மோதிரமாக இருந்தாலும் சரி, அந்த நகையை நாம் அதை வச்சு இத்தா முடிஞ்சதுக்கு பிறகுதான் நம்ம போடலாம். அதோட எந்த விதமான அலங்காரங்கள், எல்லா அலங்காரங்களும் வந்து சேரும். பவுடர் போடலாமான்னு ஒரு சிலர் கேட்பாங்க. பவுடர் போட இயலுமா? போட வேண்டிய தேவை இருக்காது. சில நேரம் நோமலா போட்டிருக்காங்களா போடலையாண்டு விளங்காத அளவுக்கு போடலாம். சில பெண்கள் தூங்கும்போது மேக்கப்போடு தூங்குகிற பெண்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிருக்கு. இத்தா காலம் கணவன் போனத்தோட தானும் போய் சேர்ற அளவுக்கு கஷ்டமாக இருக்கு. ஆடையும் அலங்காரமும் பளபளப்பும் மேக்கப்பும் அத்திரும் வாசனையோட உருண்டு பிறண்டவங்களுக்கு கணவன் மௌத்தானோட இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னால் அடுத்தது அவங்களா இருப்பாங்கன்னு நினைக்க போய் சேர்றது. அந்தளவுக்கு கஷ்டம். தூங்கும்போது மேக்கப்,
மேக்கப்லேயே நம்முடைய சகோதரிகள் ஊறிட்டாங்க. கணவனுக்கு மட்டும், தன்னை கணவனுக்கு அல்லது வீட்டுக்குள்ள மகரமான உறவுகளுக்கு மட்டும்தான் அந்த அழகு அனுமதி. வெளியே போகும்போது அது அனுமதி இல்லைங்கிற விஷயத்த இந்த இடத்துல சொல்லணும். இது போக அவங்களுக்கான இன்னும் ஒரு கட்டளை இருக்கிறது. அவங்க வெளியேறக்கூடாது. இதா இருக்கிற பெண்கள் வெளியிறங்கக்கூடாது. எங்க? ரோட்டுக்கு வெளியிறங்கக்கூடாது. வளமையா போற போல வெளியே நடமாடக்கூடாது. அப்போ வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும். வீட்டுக்குள்ளனா வாசலுக்கு வரப்போடாதா? வீட்டுக்கு முன்னுக்கு வாசலுக்கு வரலாம். நம்மட வாசல் யாரும் இல்லை, வந்து போகலாம். இது நம்மட சில என்ன செய்கிறாங்க, சில வீடுகள் என்ன நடக்குதுன்னு சொல்லிச்சுன்னா அந்த அறையை விட்டு அந்த ரூமை விட்டு வெளியிறங்க விட மாட்டாங்க. இது ரொம்ப கஷ்டமான ஒரு பிழையான ஒரு விஷயம். எவ்வளவு கஷ்டம்! ஒரே ரூமுக்குள் 4 மாதம் 10 நாளும் வெளியவே இறங்கக்கூடாதுன்னு சொல்லி சொன்னால் அப்படி ஒரு கஷ்டமான ஒரு மார்க்கம் இல்லை நம்மட மார்க்கம். நம்மட அடுத்த ரூமுக்கு போகலாம். ஒரே அளவுக்கு ராத்தாட வீடு இருக்கி தேவைக்கு போகலாம், வரலாம், பெண்ணுக்கு போய் பார்க்கலாம். வாசலில் கொஞ்ச நேரம் யாரும் இல்லாத நேரம் இருந்துட்டு போகலாம். உள்ளுக்குத்தான் இருக்கணும், கதவை பூட்டின பூட்டில் தான் இருக்கணுங்கிற எந்த ஒரு சட்டமும் கிடையாது. ஆனால் அவங்க வெளியிறங்கக்கூடாது. நிர்பந்தமான நிலைகளை தவிர, உதாரணத்துக்கு கடும் வருத்தம், மூச்சு வருத்தம் வந்துட்டு யாருக்கு? இதா இருக்கிற பெண்மணி. அப்போ அவங்க என்ன செய்யணும்? ஹாஸ்பிட்டலுக்கு போய்த்தான் வரணும். போய் அவங்களோட சிகிச்சையை முடிச்சுக்கு வரணும். வைத்திய தேவைகளுக்காக என்ன செய்யலாம்? போகலாம். அல்ல தன்னுடைய குழந்தை கடும் சீரியஸில் சின்ன பிள்ளை கைப்பிள்ளையை வச்சுக்கிட்டு அந்த பிள்ளையை கூட தான் நிற்க வேண்டிய நிலைமை வந்தாலும் தான் என்ன செய்யணும்? தான் நிற்க வேண்டிய முறைப்படி மூடி மறைச்சிக்கிட்டு அந்த இடத்துல நாங்கள் இப்படியான இக்கட்டான சந்தர்ப்பங்களை நாம் என்ன செய்யலாம்? வெளியிறங்கிட்டு அந்த நேரம் முடிய நாம் வந்து சேர்ந்துடணும். எந்த அளவுக்கு இமாம்கள் சொல்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால், ஒரு பெண் கணவன் மரணிச்சு அந்த பெண்ணுக்கு வேறு யாரும் இல்லை, அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்க வேறு யாரும் இல்லை, அவள் வேலைக்கு போனாத்தான் பிள்ளைகளை கவனிக்கலாம் என்று இருந்தால் முறையாக ஒழுங்கு முறையோட ஒழுக்கத்தோடு அவள் போயிட்டு வீடு வந்து சேரணுங்கிற அளவுக்கு இமாம்கள் ஃபத்வா கொடுக்கணும். சாதாரண பெண்ணுக்கு இல்லை, தன்னை தவிர உதவி வேறு யாரும் இல்லை அந்த பிள்ளைகளுக்கு அந்த குடும்பத்துக்கு என்கிற நிலைமை வந்தால் மட்டும் அவங்க போய் அவங்களோட தொழிலை செஞ்சுக்கிட்டு வீட்டை வந்து முறையாக சேரலாம் என்கிற ஒரு சட்டம் இருக்கு. இது எல்லாருக்கும் இல்லை, அந்த நிலைமை இருக்கிற அந்த பெண்மணிக்கு மட்டும். அடுத்த விஷயம் வந்து இதா இருக்கிற பெண்மணி அஜினபியான உறவுகளை பார்க்கப்படும். தன்னை சொந்த காக்கா, தன்னை சொந்த தம்பி, பாப்பா, சின்னப்பா, மாமா, மாமனார், நம்மளோட பாப்பாப்பா, நம்மளோட உம்மப்பா, இப்படியான ஒரு சில உறவுகள் இருக்கு. அந்த உறவுகளை தவிர வேறு யாரையும் பார்க்கப்படான்னு சொல்கிறாங்க. உண்மைதான். அது இதாரிக்கவங்களை மட்டும் இல்லை, அவங்கள பார்க்க போட, அவங்களோட பேச போட, அவங்களோட நெல்லிஞ்சி வளைஞ்சி கொலைஞ்சி கதைக்க போட, அவங்களுக்கு பக்கத்தில் ஒட்டி உறவாட போட, இதாரிக்கவங்களை மட்டும் இல்லை, தண்ட அன்பான கணவன் உயிரோடு இருக்க கொள்ளை, அந்த மனுஷன் உயிரோடு இருக்க கொள்ளை, அந்த ஆளில் மனம் பத்தாக்களோட கதைச்சி இருந்துட்டு மௌத்தானத்துக்கு பிறகு மட்டும் அந்த ஒழுக்கம் பேண வேண்டிய அவசியம் கிடையாது. இதற்கு மட்டும் நம்மடாக்கள் என்ன செய்வாங்க? கணவன்ட கடமையை செய்யணுமா முடுங்கோம்பா. கணவன்ட கடமை மௌத்தானத்துக்கு போறவில்லை, அவர் முழிச்சுக்கு இருக்கிற நேரம், அவர் உயிர் இருக்கிற நேரம், பருவ வயதை அடைந்த உடனே மகரமான உறவுகளை தவிர அஜினபிகள். யார் அஜினபிகள் என்றா? பெரியப்பாட மகன், சின்னப்பாட மகன், புதுசாரிக்கலாம் சிலருக்கு. எல்லாம் ஒரு ரத்தம் தானேன்னு ஒரு கேள்வி வரலாம். இரத்தமோ இரத்தம் இல்லையோ, பெரியப்பா சின்னப்பாட பிள்ளைகள், மாமா மாமியினுடைய பிள்ளைகள், அது நமக்கு தெரியும், மச்சான் உறவு, அது அஜ்னபின்னு தெரியும். பெரியம்மா பெரியம்மா பெரியப்பா மாமா மாமி, இப்படியான அவங்களுடைய பிள்ளைகள் நமக்கு அஜ்னபி. அவங்க எப்பவுமே நம்ம அவங்களோட சோசலிசமாக பழக இயலாது, நம்ம ஐக்கியமாக இருக்க இயலாது.
தேவைக்கு மட்டும் பேசிட்டு தேவைக்கு மட்டும் விடையளிச்சிட்டு நம்ம உள்ளுக்கு வர வேண்டியது தான். சேர்ந்து பைக்கில் ஏறிக்கு போக இயலாது, சாப்பாட்டுக்கு ஒரு இடத்துல இருந்து பக்கத்தில் சாப்பிட இயலாது, பிள்ளைய பாடத்துக்கு ஏற்றி கொண்டு வந்து உடைச்சல்ல இயலாது, அடித்து சிரித்து கதைக்க இயலாது. எந்த ஒரு உரிமையும் பெரியம்மாட பிள்ளைக்கு கூட இல்லை. இதான் மார்க்கம். நம்ம விரும்பினாலோ விரும்பாட்டியோ இதான் மார்க்கம். நமக்கு இதுக்கு முந்தி தெரிஞ்சாலோ தெரியாட்டியோ இதான் மார்க்கம். ஒரு சிலர் என்ன மடத்தனமான மார்க்க கதை கதைக்கிறேன்னு சொல்லி கேட்பாங்க. அது ஒரு ரத்தம். காக்கா தம்பின்னா ஒரு ரத்தம். ரத்தம் இல்லைன்னு குர்ஆன்ல விரல். இவ்வளோ பேர் மஹரம், இவ்வளோ பேர் அஜ்னபி, விலகீரிங்கோன்னு தான் வந்திருக்கு குர்ஆன்ல. அப்போ நம்மளோட கடமை நம்ம அதிகமாக பார்க்கலாம். வெளிநாட்டில் ராத்தாட மகனை தங்கச்சிர மகளுக்கு முடிச்சு கொடுப்பாங்க, திருமணம் முடிச்சு கொடுப்பாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அது வெளிநாட்டில். நம்ம நாட்டில் சரிப்பட்டு வரான்னு சொல்லுவோம். மார்க்கம் வெளிநாட்டில் இல்லை, வெளிக்கிரகத்தில் இருந்தாலும் அதான் மார்க்கம், அதான் சட்டம். நம்ம எல்லாரும் அதை ஒத்துக்கொள்ளத்தான் வேணும். நம்ம ராத்தாட பிள்ளைய தங்கச்சிர பிள்ளைக்கு திருமணம் முடிச்சு கொடுக்காட்டியும் பிரச்சனை இல்லை. ஆனால் சோசலிசமாக பழக விடக்கூடாது. அவங்க மச்சானுக்கு சமன். மாமாட மகனுடைய சோசலிசம் தான். சோசலிசம் இருக்கக்கூடாது. மாமாட மகன் மாமிட மகனை நாம் எப்படி ஒரு வேற கண்ணோட்டத்தில் பார்க்கமோ, கூட படிக்கிற பொடியனில் எவ்வளோ கவனமாக இருக்கமோ, அதே கவனம் அதே கண்ணோட்டம் எங்களோட பிள்ளைகள் இருக்கணும். எங்களோட பிள்ளைகள் நம்பிக்கையான பிள்ளைகள் தான். ஷைத்தான் அவன் தான் எல்லோருக்கும் துரோகி, அவன் தான் எல்லோருக்கும் எதிரி. அவனுக்காகத்தான் இவ்வளோ சட்டம் நமக்கு அல்லாஹ் ரசூல் சொல்லி தந்திருக்காங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணினோம்னு சொல்லி சொன்னால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஃபாலோ பண்ணலண்டா யாருக்காவது அந்த பிரச்சனை வரும். பெரியம்மா சின்னம்மாட எல்லா பிள்ளைகளுமே என்ன செய்யாது, தவறான நோக்கத்தில் பழகாது. எங்கேயாவது ஒரு இடத்துல கேள்விப்படுவோம், இப்படி நடந்தாம அப்படி நடந்தாமன்னு. அப்போ யோசிப்போம். அல்லாஹ் மென்மேலும் பாதுகாக்கணும். மார்க்கம் எங்கள் கொள்ள எல்லாம் அடியிருந்த நுனி வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணினாத்தான் அழகான முறையில் அந்த சொர்க்கத்துக்கு போகலாம். இதிலும் குறிப்பாக ஒரு மனுஷன் ஒரு பெண்மணி இதாக இருக்கிற நேரம் முக்கியமான ஒரு விஷயம், கர்ப்பிணி தாய்மார்களை பார்க்க விட மாட்டான். அதிலையும் குறிப்பாக வயிற்றுக்குள்ள இருக்கிற புள்ள ஆம்பளை புள்ளண்டு ஸ்கேனில் தெரிஞ்சால் உள்ளுக்கு வேற விட மாட்டான். எந்த அளவுக்கு பார்த்தீங்களா? வயிற்றுக்குள்ளே இருக்கிற புள்ள ஆம்பளை புள்ளண்டு தெரிஞ்சால் உள்ளுக்கு வேற விட மாட்டாங்க. அந்த இட்ட அடிக்கிற பெண்மணியோட அந்த பொம்பளை பேச இயலாது, உள்ளுக்கு வர இயலாது. இல்லை ஒரு 2 வயசு ஆம்பளை பிள்ளைய கூட்டிக்கெல்லாம் உள்ளுக்கு வர இயலாது, பார்க்க இயலாமா, வெளியில் இருங்கன்னு சொல்லிடுவாங்க. இது எங்கேருந்து வந்த சட்டம்? சிறுவர்கள் இதிலெல்லாம் உள்ளுக்கு வர மாட்டாங்க, இந்த சட்டத்துக்குள்ளே வர மாட்டான். இட்ட அடிக்கிற பெண்மணி அஜ்னபியான உறவுகளுக்கு மறையத்தான் போகணும். நான் சொன்னேன் தானே, அது இப்போ இல்லை, எப்பவும் மறையத்தான் போகணும். அதிலும் குறிப்பாக ஸ்பெஷல் இதாக இருக்கிற டைமில் அப்படி நாங்கள் பார்க்க இயலாது. சிலர் தன்னோட சொந்த காக்காட மகனை கூட பார்க்க விட மாட்டாங்க. தன்னுடைய சொந்த காக்கா தம்பிட மகன் பார்க்க விட மாட்டான். காக்கா தம்பிட பிள்ளைகள் நமக்கு அவங்க எப்பயும் மகரம் பார்க்கலாம். நானாட பிள்ளைகளை பார்க்கலாம், ராத்தாட பிள்ளைகளை பார்க்கலாம், கதைக்கலாம், அவங்களோட பேசலாம். நம்மளோட பிள்ளைகளுக்கு தான் அவங்க என்ன செய்யலாம், பார்க்க கதைக்க இயலாம். நமக்கு அவங்க மகரம் தான்ங்கிற விஷயத்தை நான் புரிஞ்சு கொள்ள. இதில் கடும் ஓவராக நம்மளோட ஆட்கள் போகிறாங்க. நிறைய பேர் இதாக வீட்டுக்கு போய் மனநொந்து போய் வருவாங்க. என்னை உள்ளுக்கு விடலை, என் குழந்தை பிள்ளைய நான் கூட்டிகிட்டு போனேன், என்னை பார்க்க விடலை, பிள்ளைய பார்க்கப்படாதாம், ஆம்பளை பிள்ளையாம், ஸ்கேனில் சொல்லி ஆம்பளை பிள்ளையாம், ஸ்கேனில் வகுத்துக்குள்ளே இருக்கிற பிள்ளை. எந்த அளவு மார்க்கத்தை நடைமுறைப்படுத்துகிறாங்க? அது மார்க்கமே இல்லை. முதல் அப்படி ஒரு சட்டமே இல்லை. திட்டத்தெளிவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அந்நிய ஆண்களோட வளைந்து குலைந்து நெளிந்து பேச வேண்டாம். அப்படி பேசினீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த எந்த மனிதனின் உள்ளத்தில் நோய் இருக்கோ, வித்தியாசமான பார்வை, வித்தியாசமான கண்ணோட்டம், ரசிக்கிற பழக்கம் எவனுக்கு இருக்கோ அவன் ஆசைப்பட்டு விடுவான். பாவம் தான் இனி கிடைக்க போகுது. அப்போ அப்படி நீங்கள் கதைக்கோனாமண்டு அல்லாஹ்வும் ரசூலும் எங்களை தடுத்தது. நம்மளோட கணவனை உயிரோட வச்சுக்கிட்டு கணவன்கிட்ட கூட்டாளிக்கிட்டு அப்படி தான் கதைச்சு. இப்போ
வயிற்றுக்குள்ளே இருக்கிற புள்ளையே என்ன செய்கிறோம் பார்க்க வேணாமன்னு சொல்லி அந்த கர்ப்பிணி பெண்ணை திரைக்கு அங்கால வச்சாச்சு. இது மார்க்கம் இல்லை, அது மார்க்கம். அதில் பொழையா தலகுலாம் நடக்கிற நேரம் யாரும் தண்டிக்க வரல, யாரும் தடுக்க வரல, யாரும் குற்றம் குறை சொல்ல வரல. இது ஒரு விஷயமே இல்லை. இதுக்கு குற்றமும் குறையும். கொஞ்சம் வயசானாக்கள் இருப்பாங்க, இதில் கடும் ஹை லெவல், அவங்கள விட்டா யாரும் இல்லை, மார்க்கத்தில் அடிக்க யாரும் இல்லைங்க அளவுக்கு என்ன செய்வாங்க, அந்த வீட்டுக்குள்ளே வரக்கொள்ளையே அந்த போலீஸ் நின்று செக் பண்ணி அனுப்புகிற மாதிரி தான் அனுப்புவாங்க. புள்ள இருக்கிறாள் நில்லு, புள்ள இல்லாதால் போ, புள்ள இருக்கிறாள் நில்லு, புள்ள இல்லாதால் போ, வயிற்றில் புள்ள இருக்கிறாள் ஆம்பளை புள்ள நில்லு, பொம்பளை புள்ள போ. ஏர்போர்ட்டில் செக் பண்ணுற மாதிரி, போலீஸ் ஸ்டேஷனில் செக் பண்ணுற மாதிரி செக்கிங் நடந்தால் நித்தா வீட்டுக்குள்ளே போகிறாங்க. இன்னும் என்னென்ன நடக்குதுன்னு தெளிவாக தெரியாது. இந்த சபை முடிந்து போகிற நேரம் இது சம்மந்தமான கேள்விகள் இருந்தால் தாராளமாக நீங்கள் கேட்கலாம். எனக்கு தெரிந்த வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் நான் அதை சொல்லுறேன். இவ்வளவு தான் இதாவுடைய சட்டம். 4 மாதம் 10 நாள் சுருமா போடக்கூடாது, மனம் பூசக்கூடாது, கவர்ச்சியான அல்லது அலங்காரம் உள்ள ஆடைகள் அலங்காரங்கள் நகை நட்டுக்கள் பாவிக்கக்கூடாது, வெளியிறங்கக்கூடாது, அந்நிய ஆண்களோடு பேசவோ கதைக்கவோ கூடாது, பார்க்கவோ கூடாது. இது போக வேறொரு பெரிய அளவுக்கு எந்த ஒரு கஷ்டமும் எங்களுக்கு இல்லை. எந்த அளவுக்கு மார்க்கம் எங்களுக்கு லேசுபடுத்தி தந்திருக்கின்ற ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன். அல்லாஹ் நமக்கு எவ்வளவு லேசுபடுத்தி தந்திருக்கானண்டா இந்த விஷயத்தை. ஒரு சஹாபி பெண்மணி வாராங்க, ரசூலுல்லாஹ் கிட்ட வாராங்க, வந்து கேட்காங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய மகள் இத்தாவில் இருக்கா, என்னுடைய மகள் இத்தாவில் இருக்காங்க, ஆனால் அவட கண்ணில் வருத்தம், கண்ணில் கொஞ்சம் நோய், நான் சுருமா போடட்டா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. நினச்சிருந்தா வீட்டையே போட்டு இருக்கலாம், ஒருத்தருக்கு தெரியாமல் போட்டு போட்டு கழுவிரிக்கலாம். பயத்தில் அந்த சுருமாவை பயந்து வாரான். வந்து ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்காங்க. நபி அவங்க சொல்கிறாங்க, இல்லை அது அனுமதி இல்லை, சுருமா போடணும், அது நோய், அழகுக்காக கேட்கல, கண்ணில் நோய், சில நேரம் கண் வருத்தமோ அல்லது பிள்ளைகளோ ஏதோ வழிந்து அவங்களோட கண் பாதிக்கப்பட்டு கேட்காங்க. ரசூலுல்லாஹ் அனுமதிக்கல. அதை அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லிட்டு பிறகு ஒரு சம்பவத்தை சொல்கிறாங்க. அதை பார்க்கக்கொள்ள சுருமாலாம் ஒரு விஷயமே இல்லைன்னு ஆகுது. என்ன சம்பவம் தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல்லாஹ் உங்களுக்கு லேசாக்கியிருக்கான். ஜாஹிலிய காலத்தில் இஸ்லாம் வாரத்துக்கு முதல் ஒரு பொம்பளை எப்படி தெரியுமா இதா இருப்பா? கணவன் மௌத்தானா 1 வருஷம், 1 மாதம் இல்லை, 2 மாதம் இல்லை, 12 மாதம், 1 வருஷம் தனி குடிசை, தன்னை சொந்த வீட்டை விட்டுட்டு, தான் இருந்த இடத்தை விட்டுட்டு தனி குடிசைக்கு போய்த்திருவான். தனி குடிசைக்கு போய் அந்த குடிசையில் எந்த ஒரு சுகம் சந்தோஷம் அழகு எதுவும் இருக்காது, வசதி வாய்ப்பு எதுவும் இருக்காது. அதிலும் அவகிட்ட இருக்கிற ஆக மோசமான உடுப்போண்ட போட்டுக்கு போய் குளிக்க இயலாது, குளிக்க முடியாது, தன்னை சுத்தப்படுத்திக்க முடியாது, எந்த ஒரு சுத்த வேலைகள் எதுவுமே செய்யப்பட, அந்த குடிலுக்க தானும் சாப்பிட்ற, தான் அமைதியாக இருக்கிற, அவ்வளோ எந்த ஒரு விஷயத்துலேயும் அவள் கலந்து கொள்ள மாட்டா, பெருசாக யாரும் போக மாட்டாங்க, தனிமையில் வச்சுருவாங்க. ஒரு துரதிர்ஷ்டமாக பார்ப்பாங்க, ஒரு கெட்ட சகுனமாக பார்த்தாங்க, ஒரு அசிங்கமாக பார்த்தாங்க, தனிமைப்படுத்தினாங்க. நம்ம கொரோனாக்கள் எல்லாம் வச்ச மாதிரி தனியாக கொண்டு போய் வச்சுருவாங்க. முகம் கூட கழுவாமல் 1 வருஷம் இருக்கணும். இருந்து 1 வருஷம் முடிகிற டைமில் தான் ஒரு ஆடு அல்லது மாடு அல்லது ஒரு பெரிய பறவையை அந்த பெண்ணிடத்தில் கொண்டு போவாங்களாம். கொண்டு போனால் 1 வருஷம் முடிகிற அந்த நாள் தான் அவள் குளிப்பாள். தன்னுடைய உடம்புல இருக்கிற ஊத்தைகள் அழுக்குகளை தேய்ச்சி குளிக்கிற அந்த நாள் தான் அந்த ஆட்டிலையோ மாட்டிலையோ என்ன செய்யணும், தண்டை முதுவை தண்டை உடம்பு என்ன செய்யணும், தேய்ச்சி குளிக்கணும். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இது பொய்யோ கட்டுக்கதையோ இல்லை, நபி அவங்களோட வாயிலிருந்து வந்தது. நபி அவங்க சொல்கிறாங்க, குறைஞ்சபட்சம் அந்த பிராணி செத்துருமா. எதால் செத்துரும்? நாற்றம் பொறுக்க இல்லாமல் செத்துரும்.
அந்த அளவுக்கு என்ன செய்வாங்க, அந்த அழுக்கோட எவ்வளோ மனம் கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு நாற்றம் அடிச்சிருக்கும், எவ்வளவு துப்புரவா இருந்தவங்க, எவ்வளவு அழகா இருந்தவங்க. இப்படி ஒரு துர்நாற்றத்துக்குள்ளேயும் அழுக்குகளுக்குள்ளேயும் எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கும். தலையில பேன்கள் அதிகரிச்சிருக்கும், உடம்புல கிருமிகள் அதிகரிச்சிருக்கும், நீக்க வேண்டிய பகுதிகள் நீக்க வேண்டிய சுத்தம் செய்ய வேண்டிய உறுப்புகளை சுத்தம் செய்யாம கஷ்டப்பட்டிருப்பாங்க. எல்லா கஷ்டத்தையும் அந்த ஒரு வருஷத்துக்கு பிறகுதான் குளிச்சு சுத்தமாகி வெளியே வருவாங்க. அந்த ஆடோ மாடோ தேய்ச்சி குளிச்ச அந்த பிராணி குறைஞ்சபட்சம் செத்துருமா, அது உயிரோட இருக்க மாட்டாது. அந்த அளவுக்கு அதுக்கு கஷ்டம். அந்த பெண்மணி எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு போய் ஜாகிலிய காலத்து இதான் முறை. இப்படியெல்லாம் இருந்தவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு சுருமா தானே, போங்க போகட்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனுப்பி விடுறாங்க. இதை பார்க்க கொள்ள சுருமாவும் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை, நமக்கு இதே பெரிய விஷயம் என்று சொல்லி அவங்க போயிட்டாங்க. இதுதான் ஜாகிலிய காலத்து இதான். இப்படி ஒவ்வொரு விஷயம் ஜாகிலிய காலத்தில் கடும் மகோரமாக நடந்திருக்கு. கல்யாணம் என்றாலும் மகோரம் தான், இதா என்றாலும் மகோரம் தான், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகை. அடுத்தது சகோதரிகளே, இந்த இதா இருக்கிற பெண்கள் விஷயத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம், அதையும் சொல்லி முடித்தா கணவனுக்கு இதா இருக்கிற சட்டம் முடியும். இதா இருக்கிற பெண்ணுக்கிட்ட திருமண பேச்சுவார்த்தை செய்யக்கூடாது. அவட 4 மாதம் 10 நாள் முடிஞ்சு வெளியே வந்ததுக்கு பிறகுதான் எப்பேற்பட்ட வசதிக்கார மாப்பிள்ளையாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட தங்கமான மாப்பிள்ளையாக இருந்தாலும் சரி, இதா இருக்கிற நேரம் மாப்பிள்ளை பார்க்குற, பேசுகிற, முடிவெடுக்கிற, அவகிட்ட அனுமதி கேட்குற, அவகிட்ட அதை பற்றி கலந்து ஆலோசிக்கிறது எதுவுமே அனுமதி கிடையாது. முடிஞ்சதுக்கு பிறகு அடுத்த நாளே என்ன செய்யலாம், அல்லாஹ் ஹலால் ஆக்கியிருக்கேன். அந்த சஹாபி பெண்களும் அப்படித்தான், உள்ளொண்டை வச்சு வெளியொண்டை பேச மாட்டாங்க. அவங்களோட இதா காலம் முடிய திருமணத்துக்கு ரெடி ஆயிடுவாங்க. சஹாபிகள் போருக்கு போவாங்க, போரில் மவுத்தாகுவாங்க, வேறு எங்கேயாவது போவாங்க, பிரயாணத்தில் வியாபாரத்துக்கு போவாங்க, மவுத்தாகுவாங்க. திடீர் மவுத்துகள் வெறும் மவுத்தானா இதா இருந்தால் அடுத்த திருமணத்துக்கு ரெடி ஆயிடுவாங்க. அல்லாஹ் ஹலால் ஆக்கினது, நாம் ஏன் அதை ஹராமாக்குவான்? பல பெண்கள் என்ன செய்கிறாங்க, கணவன் மவுத்தானா இனி நமக்கு வாழ்க்கை இல்லை, பிள்ளைகளுக்காக இருப்போம், இனி நாம் என்ன செய்வோம், மவுத்தாகும் வரைக்கும் வெட்டியாவே இருப்போம்னு சொல்லி முடிவெடுப்பாங்க. மார்க்கத்தில் அப்படி ஒரு சிஸ்டம் இல்லை. விரும்பினா இருக்கலாம், திருமணம் முடிக்கக்கூடாது என்று மார்க்கத்தில் சட்டம் இல்லை. அல்லாஹ் நல்ல அழகிய பொருத்தமான, அல்லாஹ்க்கு பொருத்தமான வாழ்க்கையை தந்தால் தேர்ந்தெடுத்து ரப்புக்கு பொருத்தமாக வாழ்றதுல நன்மை இருக்கு. அல்லாஹ் சந்தோஷத்தை வச்சிருப்பான், பரக்கத்தை வச்சிருப்பான். தேவையில்லாத இந்த முடிவுகள் எடுக்கக்கூடாது. ஆனால் இதா இருக்கிற நேரம் எந்த பேச்சுவார்த்தையும் அந்த பெண்ணுக்கிட்ட கொண்டு போகக்கூடாது. இது ஒரு மார்க்க சட்டம். முடிஞ்சதன் பிறகு போகலாம். ஒரு சஹாபி பெண்மணி, அவங்களுடைய பெயர் சுபைஆ பின்த் அல் ஹாரிஸ். எங்களோட பெண்மணி அவருடைய கணவன் மௌத்தா போயிட்டாங்க. இந்த சட்டம் கர்ப்பிணி பெண்களுக்குரிய சட்டம். இவ்வளவு நேரம் நான் பார்த்தது கர்ப்பிணிகள் இல்லாமல் சாதாரண பெண்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது கர்ப்பிணி பெண்கள். தான் கர்ப்பமாக இருக்கிற நேரத்தில் கணவன் மௌத்தா போனால் அவங்களுடைய இதா காலம் எவ்வளவு? காலத்தில் மட்டும்தான் வித்தியாசம், மற்றதெல்லாம் ஒன்று தான். அலங்கரிக்கப்படா, மனம் பூசப்படா, காலம் மட்டும் அவங்களுக்கு டைம் வித்தியாசம். அவங்களுக்கு எப்போ பிள்ளை பிறக்கின்றதோ அந்த நாள் அவங்களுடைய இதா முடியும். இன்று காலையில் கணவன் மரணிச்சு பகல் பிள்ளை கிடைச்சாலும் அவங்களோட இதா முடிஞ்சு. காலையில் கணவன் மரணித்து இரவு பிள்ளை பிறந்தாலும் இதா முடிஞ்சு. கணவன் மரணிச்சு 8 மாதத்துக்கு பிறகு பிள்ளை பிறந்தாலும் அந்த 8 மாதமும் இதா இருக்கணும். இதுதான் மார்க்க சட்டம். அதாவது தந்த பிள்ளை எப்போ பிறக்குதோ அந்த நாள் அவளுடைய இதா காலம் முடிவடைகின்றது. அல்லாஹ் சூரத்து தலாக் 4வது வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான், வ உலாத்துல் அஹ்மால் அஜலுஹுன்ன அய்யலஅன ஹம்லஹுன். கர்ப்பிணிகள் அவர்களுடைய இதா காலமோ அவர்கள் அவர்களுடைய கர்ப்பத்தை இறக்கி வைக்கும் வரைக்கும், அவ்வளோன்னு அந்த நேரத்திலேருந்து அவங்களோட இதா முடிஞ்சு. அடுத்தது இந்த சட்டம் போக
இதா இருக்கிறதுக்கு இன்னும் 2 விஷயங்கள் இருக்கு. கணவன் மரணிச்சால் இந்த சாப்டர் முடிஞ்சு. இப்போ நாம் பார்க்க போகிறது, ஒரு கணவன் ஒரு மனைவியே, தன்னுடைய மனைவியே தேவையில்லைன்னு தலாக் சொன்னான். எனக்கு இவ தேவை இல்லைன்னு தலாக் சொல்லிட்டா அதுக்கும் இதா இருக்கணும். இது கொஞ்சம் நுணுக்கமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். தலாக் சொல்லிட்டா, தலாக் வேற, ஃபசக் வேற. தலாக்ங்கிறது கணவன் அவரா விரும்பி அந்த பெண்ணினுடைய குணம் பிடிக்காமலோ, வாயடிக்கும் தன்மை பிடிக்காமலோ, அல்லது கூடாத செயல்கள் செய்கிறதாலோ அவர் அந்த பெண்ணை வேணாமண்டு விலகிறது. ஃபசுக் என்கிறது தன்னை மனைவி தன்னை கணவனை, மனைவி கணவனை வேணாமங்கிறது. சுருக்கமாக சொல்ல போனால் அது எல்லாருக்கும் தெரியும். தலாக் கணவன் சாட்சிகளை வச்சு இவ எனக்கு தேவையில்லை நான் தலாக் சொல்லிட்டேன் என்று சொன்னால் 3 மாத விலக்கு காலம். எப்படி? 3 மாத விலக்கு காலம். மாத விலக்கு வளமையாக ஒழுங்காக வரக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த சட்டம். ஒவ்வொரு மாதமும் தொடர்ச்சியாக நேர்த்தியாக வாரவங்களுக்கு, அவங்களுக்கு 3 மாத விலக்கு காலம் அவங்க இதா இருக்கணும். யார வீட்டில் தெரியுமா? எந்த கணவன் தலாக் சொன்னாரோ அந்த கணவன் வீட்டில் இருக்கணும். தூரத்துல எல்லாம் போறல், பக்கத்தில் தான் இருக்கணும். அவர் சாப்பாடும் உடுப்பும் கொடுக்கறது கடமை. ஆனால் தலாக் சொல்லிட்டார், அவங்க சேர மாட்டாங்க. அந்த வீட்டிலே இருப்பா. எவ்வளவு காலம்? கிட்டத்தட்ட 3 மாதம். 3 மாத விலக்கு காலம் இருக்கிற நேரம். இந்த 3 மாத விலக்கு காலமும் அதுக்கடையில் அவருடைய மனசு மாறி சேர்ந்து வாழ்ந்தாங்கண்டா சரி, ஒரு தலாக் முடிஞ்சுன்ற அர்த்தம். ஒரு தரம் தலாக் சொல்லி 3 மாதம் அதே வீட்டில் இதா இருந்து மனசு தாங்க முடியாமல் சரி மன்னிச்சு சேர்ந்துட்டார் என்றா, திருப்பி எடுத்துட்டாரண்டா, இது அவர் சென்ன தலாக் அப்படியே இருக்கும். ஒன்று என்ற அர்த்தம். திருப்பி வாழ்கிறாங்க. ஒரு தரம் தலாக் சொல்லி திருப்பி சேர்ந்து வாழ்கிறாங்க. 3 மாதத்துக்குள்ளே சேர்த்து எடுத்துடணும். அந்த டைம் முடிஞ்சால் சேர்த்து எடுக்க இயலாது. திருப்பி வாழ்ந்து சேர்த்தெடுத்து திருப்பி வாழ்ந்துக்கிற நேரம் மீண்டும் அதே பிரச்சனை. மீண்டும் தலாக் சொல்கிறார். மீண்டும் 3 மாத காலம் அந்த பெண்மணி அந்த வீட்டில் இருக்கா. இப்பயும் விரும்பினானே செய்யலாம். இந்த 2வது சான்ஸ்லேயும் விரும்பினா அவர் சேர்த்தெடுக்கலாம். சேர்த்தெடுத்துட்டாருன்ற வெப்பமே எடுத்து 2 தரமும் சேர்த்தெடுத்து வாழ்ந்துக்கிருக்காங்க. 3வது தரம் பிரச்சனை வருது. தலாக் சொன்னால் சொன்ன அன்றிலிருந்து அந்த நாளிலிருந்து அவர் 2 பேரும் பிரியும். 2 தரம் தான் சான்ஸ். 3வது தரம் மார்க்கத்தில் இடம் இல்லை. சென்ன நாளிலிருந்து அவ தன்னுடைய தாய் வீட்டுக்கு போயிடுவா. அவருடைய இதாவை அங்கே முடிச்சு கொள்ளுவா. இவர் அவருடைய வீட்டிலே இருப்பார். அவ்வளவுதான். இந்த 3 மாதம் தலாக் சொல்லப்பட்ட மனைவி 3 மாதம் இதா இருக்கிறது இந்த தலாக் சாப்டர் கொஞ்சம் குழப்பம். ஆனால் தெளிவாக வழங்கலாம். தேவையான டவுட்டா திருப்பியும் கேட்கலாம். இந்த தலாக் சொல்லப்பட்ட மனைவி 3 மாதம் கிட்டத்தட்ட அந்த வீட்டில் இருக்காதானே, அவள் எப்படி இதா இருக்கிறான்னு கேட்பாங்க. அவள் எப்படி இதா இருக்கிறான்? அவள் வெளியிறங்க முடியாது. கணவன் வெளியிறங்கு என்று சொல்லவும் இயலாது. தானா நான் போறேன்னு அவள் போகவும் முடியாது. இது அல்லாஹ்வோட கட்டளை. அவங்களா போகவும் முடியாது. கணவன் வெட்டக்கறங்கு என்று சொல்லவும் முடியாது. எப்போ சொல்லலாம் தெரியுமா? தண்டை வீட்டுக்குள்ள தண்டை சாப்பாட்டை சாப்பிட்டுக்கு தண்டை உடுப்பை உடுத்துக்கிட்டு தனக்கே துரோகம் செஞ்சா, இன்னொருத்தரோட கதைச்சா, இன்னொருத்தரோட பழகினா அப்பேன்னு சிறான் இல்லை ஐயீன விஃபாஹிஷத்தி முபையின, தெளிவான ஒரு மானக்கேடான ஒரு விஷயத்தை அவள் செஞ்சாண்ட ஆளை பிடிச்சி வெளியிறக்கி விட்டுறலாம். அவள் போய் அவட தாய் வீட்டில் இதாயிருக்கு. இல்லைண்டா நோமலாக இருக்கிறவ வெட்டக்கி நாம் வெளியில் இறக்க முடியாது. வீட்டை விட்டு வெளியிறக்க முடியாது. அவவும் தானாக வெளியிறங்க முடியாது. மற்றபடிக்கு அந்த வீட்டுக்குள்ளே சாப்பிட்டுக்கு உடுத்துக்கிட்டு அவக்கு மனம் பூச இயலாது, சுருமா போட இயலாதுங்கிற சட்டம் இல்லை. அவள் வெளியிறங்க முடியாது. அவ்வளோ வெளியிறங்கக்கூடாது. இது தலாக்கினுடைய சட்டம். இந்த தலாக் சொல்லப்பட்ட பெண் ஒரு 55-60 வயசு பெண்ணண்டா, மாதவிலக்கு ஏற்படாத ஒரு பெண்ணாக இருந்தா அவக்கு எவ்வளவு காலம்? மாதவிலக்கு காலம் தான் நமக்கு கணக்கு. அல்லது சின்ன பிள்ளை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கல்யாணம் முடிக்கிற நேரம் 7 வயசுல பேசி வச்சு 9 வயசுல முடிச்சாங்க.
அதாவது பருவ வயதை அடையாத பிள்ளைகளுக்கு திருமணம் முடிக்கிறது மார்க்கத்தில் அனுமதி. அப்படி முடிச்சு கொடுத்தா அந்த பிள்ளைக்கு மாதவிலக்கு ஏற்படாது. இப்போ அங்கே சின்ன பிள்ளைக்கும் இந்த பெரிய மூதாட்டிக்கும் என்ன காலவரையறை என்னன்னு கேட்டால் அதுக்கு அல்லாஹ் தனது திருமறையில் சொல்லுகின்றான், வல்லாஇ யஇஸ்ன மினல் மஹீது மின் நிசாஇக்கும் இன் இர்தபதும் ஃபஇத்தத்துஹுன்ன ஸலாஸத்து அஷ்ஹுர். சின்ன பிள்ளைகளுக்கும் மாதவிலக்கிலிருந்து இனி வராது என்று நிராசை அடைந்த பெண்களுக்கும் 3 மாதம் அவங்க இருக்கும். மாதவிலக்கு கணக்கு பார்க்குறதுல 3 மாதம் அவங்க இதாக இருக்கணும்னு சொல்லி அல்லாஹ்வோட கட்டளை வருது. இத்தனை கட்டளைகளையும் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வமை யத்தகில்லாஹ யஜஅல் லஹு மின் அம்ரிஹி யுஸ்ரா. இவ்வளவும் சட்டம் சொல்லப்பட்டாச்சு. இது எல்லாம் அடியாக யார் அல்லாஹ்வை பயந்து செய்கிறாங்களோ அவங்களோட வாழ்க்கை விரிஞ்சாலும் அதுக்கு பிறகு அல்லாஹ் என்ன செய்வான், நலவை அவர்களுக்கு லேசை நாடுவான். பயந்து நடந்தார். இதுக்குள்ளே ஏதாவது மனசு பிடிக்காம செய்யாமல் விட்டுட்டாங்கண்டா அல்லாஹ் குற்றம் பிடிப்பான். சொன்னதை சொன்ன முறைப்படி அல்லாஹ்வை பயந்து சேர்றதும் அல்லாஹ்வை பயந்து பிரிகிறதும் அல்லாஹ்வை பயந்து யார் செய்கிறாரோ அவங்களுக்கு அல்லாஹ் இலகுபடுத்தி கொடுப்பான் என்று அல்லாஹ் எங்களுக்கு வாக்களித்திருக்கின்றான். இன்னொரு சின்ன விஷயம், அந்த விஷயத்தோடு நாங்கள் முடித்து கொள்வோம். நாங்கள் கணவன் மரணிச்சா இருக்க வேண்டிய இதை பார்த்துட்டோம். தலாக் சொல்லப்பட்ட பெண் எப்படி இருக்கணும் இதான்னு பார்த்துட்டோம். அடுத்தது ஃபஸ்ஹ் செஞ்ச பெண் தன் கணவனை வேண்டாம் என்று தானாக ஒதுங்கிய பெண். எனக்கு இவர் வேணாம், ஏதாவது ஒரு குறையாக இருக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்தில் சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹுவோட சஹாபி, அந்த சஹாபியோட மனைவி ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், சாபித்துக்கிட்ட எனக்கு அவரை மார்க்கமும் நல்லம், எல்லாம் நல்லம், அவரை மார்க்கத்தில் குணத்தில் நான் குறை சொல்ல மாட்டேன். ஆனால் அவர் எனக்கு பிடிக்கல, அவருடைய என்னது அவருக்கு பிடிக்கல, அவர் உடல் அமைப்போ ஏதோ ஒன்று பிடிக்கல, ஆனால் அவர் நல்ல, ஆனால் எனக்கு பிடிக்கல யா ரசூலுல்லாஹ். இப்படி வந்து அந்த பெண்மணிக்கிட்ட ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அப்படியா, அப்பண்டா சாபித் உங்களுக்கு தந்த தோட்டத்தை திருப்பி கொடுக்குறீங்களா, மகராக அவர் உங்களுக்கு தந்த தோட்டத்தை திருப்பி கொடுக்குறீங்களான்னு சொல்லி கேட்காங்க. ஓம் யா ரசூலுல்லாஹ் நான் கொடுக்க, அதுதான் ஃபிதியான்னு சொல்லுவாங்க. எதை கொடுத்தாவது அவர்கிட்ட இருந்து பிரியும். ஃபஸ்ஹ் செஞ்சா அந்த பெண்மணி தண்ட கணவன் என்ன மகர் தந்தாரோ திருமணம் முடிக்கும் போது அதை கொடுத்துட்டு என்ன செய்யணும், அவரை விட்டு விலகணும். அவர் பிடிக்கல தானே, பிடிக்கலன்னு அவர் தந்த மகரை கொடுத்துட்டு என்னை ஆளை விடுங்க என்று சொல்லிட்டு வரணும். நம்மளோட பாசையில் நான் சொல்கிறேன். அல்லது தன்னுடைய மகரில் அரைவாசி பகுதியாவது குறைந்தபட்சம் கொடுத்துட்டு வரணும். ஆனால் தலாக் சொன்னால் ஒரு ஆம்பளை தன்னை மனைவியை தேவையில்லைன்னு சொன்னால் அவர் தங்க பாலம் கொடுத்திருந்தாலும் என்ன செய்ய இயலாது, அதை திருப்பி வாங்க இயலாது. நல்லா புரிஞ்சு கொள்ளணும். கணவன் மனைவி தேவையில்லைன்னு சொல்லி சொன்னால் அவருக்கு கட்டியாக தங்கம் கொடுத்திருந்தாலும் அதை திருப்பி எடுக்க முடியாது. கொடுத்த மகர் கொடுத்ததுதான். மனைவி தேவையில்லைன்னு சொல்லி சொன்னால் அவர் கொடுத்ததை அவள் திருப்பி கொடுத்துட்டு அவள் பழையபடி போல் அவள் விடுவிச்சு விட்டுறலாம். இதுதான் மார்க்க சட்டம். இப்படி தான் கணவன் வேணாம் என்று சொல்லி சொன்ன ஒரு மனைவி இத்தரிக்கும். 3 இத்தாவும் வித்தியாசமானது. இதான் ஆக குறைஞ்சது. அவள் எப்படி இத்தாரிப்பாண்டா, எப்போ தன்னுடைய கணவனை வேணாமன்று சாட்சிகளை வச்சு தெளிவாக சொல்கிறாவோ அந்த நாளிலிருந்து அவக்கு எப்போ மாதவிலக்கு ஏற்படுது. இன்றைக்கு தண்ட கணவனை வேணாமன்னு சொல்லி நாளைய நாள் மாதவிலக்கு ஏற்பட்டால் அவருடைய இத்தா காலம் முடிஞ்சு. இல்லை ஒரு மாதத்துக்கு பிறகு என்றால் ஒரு மாதம், குறைந்தது ஒரு மாதம், கூடினது ஒரு மாதம் இருக்க வேண்டி வரும், குறைஞ்சது ஒரு நாளும் வரும். காலையில் பிரிஞ்சு இரவு மாதவிலக்கு ஏற்பட்டால் அவருடைய இத்தா காலம் சுருக்கமாக முடிந்து விட்டது. இவ்வளவுதான் இத்தா. கணவன் மரணித்தால் 4 மாதம் 10 நாள், தலாக் சொன்னால் 3 மாதம் 3 மாதவிலக்கு காலம், ஃபஸ்ஹ் செய்தால் 1 மாதம் கூடியது அல்லது எப்போது மாதவிலக்கு ஏற்படுதோ அன்றிலிருந்து அவருடைய இத்தா முடிந்து விட்டது. இப்படி அல்லாஹ் வேறுபடுத்தி பாகுபடுத்தி லேசு பார்த்து எங்களுக்கு கஷ்டம் தராமல் சொன்ன இந்த சட்டத்தை
நாங்களும் எங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு சொல்லி எங்களுடைய வாழ்க்கை எங்களுடைய குடும்பத்தில் இப்படியான ஒரு சந்தர்ப்பம் வந்தால் அதனையும் முறைப்படி அல்லாஹ்வினுடைய ரசூலினுடைய கட்டளைப்படி நாங்கள் செய்து முடித்து அல்லாஹ் எங்களுக்கு அதற்கு பிறகுள்ள வாழ்க்கையை லேசுபடுத்தி தர நாங்கள் பிரார்த்திக்க வேண்டும். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் சந்தோஷமான வாழ்க்கைகளை தந்து அல்லாஹ் மென்மேலும் நாளை மறுமையில் அவனுடைய சட்டங்களை சரியாக முடித்த ஒரு நல்லடியானாக நாங்கள் மறுமையில் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு எங்களுக்கு அருள் பாலிக்க பிரார்த்தித்தவளாக முடித்துக் கொள்கின்றேன். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.